வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் 337.84 கோடி மதிப்பீட்டில் 111 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 212 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல். அண்மையில் தமிழகத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவா அவதூறு ஷாவா என தெரியவில்லை. தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது என அவதூறு பரப்பியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் இருப்பவர்கள் ஆள வேண்டுமா என்பதே இந்த தேர்தல் என முதலமைச்சர் விளாசல். அதிமுகவிற்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். தமிழகத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை ஈடேறாது. மக்கள் எப்போதும் அரசு பக்கம் நிற்பதாகவும் பேச்சு. கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடேறல. அது இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. மத உணர்வுகளை தூண்டி குளிர்காய யார் முயன்றாலும் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகத்தின் ரியாலிட்டியும் பொறுப்பின் டிக்னிட்டியும் உணராமல் பொய் குற்றச்சாட்டு வாசிப்பவர்களுக்கு மக்கள் தீர்ப்பில் தெரிய வரும் என பதிவு. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து உறுதி செய்தார் அன்புமணி. பாமகவுடனான தொகுதி பங்கீட்டை முடிவு செய்துவிட்டோம். எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை பின்னர் அறிவிப்போம். மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்துள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. எங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. ராமதாஸ் குறித்த கேள்விக்கு பதில் அளிப்பதை தவிர்த்த அன்புமணி. எடப்பாடி பழனிசாமி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கூட்டணி முடிவை தாமே எடுப்பேன் என ராமதாஸ் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அன்புமணியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். கட்சியின் விதிப்படி ராமதாஸ் மட்டுமே கூட்டணி குறித்த பேச உரிமை உள்ளவர் என்றும் பாமக அறிக்கை. அதிமுக பாமக கூட்டணி எதிர்பார்த்த ஒன்றுதான் என சீமான் கருத்து. திருவிழா நேரத்தில் நடக்கும் நாடகம் போல இதுவும் நாடகம் எனவும் விமர்சனம். அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பாக இருக்கு.
அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான். அதில் ஒன்று வழக்கு மேல் வழக்கு தாக்கல் செய்து தேவையில்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு தடையை ஏற்படுத்தி விட வேண்டாம். அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகம் நடத்துவதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் நீதிபதி கருத்து. விஜயை சந்தித்து பேசியது உண்மைதான் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். விஜய் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறி உள்ளார் எனவும் கருத்து. அதிக தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை என பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். காங்கிரஸ் யாருடன் கூட்டணி வைக்கும் என்பது தொடர்பான முடிவை தலைமை எடுக்கும் எனவும் திட்டவட்டம். அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரம், இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியை 60 வருஷத்துக்கு பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. இதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகத்தை பறிமுதல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கீழை காற்று பதிப்பகம் 3 வாரங்களில் பதில் அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநில அளவில் ஆர்டர்லி முறையை ஒழிக்கும் வகையில் அனைத்து மாவட்ட அளவிலும் ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். 2 வாரங்களில் உள்துறை செயலாளர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு. ஆவணங்களை மொழிபெயர்ப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாகவே தாமதம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். பொங்கல் பண்டிகையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் எண்ணை அறிவித்து அரசு போக்குவரத்து துறை கடும் எச்சரிக்கை. ஆவின் கிரீன் மேஜிக் பால் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 22 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம். கிரீன் மேஜிக் பாலின் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்ந்ததாக தகவல் வெளியான நிலையில் ஆவின் நிர்வாகம் மறுப்பு. தேனியில் 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். தஞ்சையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரை நிற்க வைத்து மருந்து செலுத்தியதாக வீடியோ பரவிய நிலையில் செவிலியர் பணி நீக்கம். நோயாளியிடம் அலட்சியமாக செயல்பட்ட புகாரில் சுகாதாரத்துறை நடவடிக்கை. பாஜகவின் IT பிரிவு தயாரித்த செயலி மூலம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்து வருவதாக மம்தா பானர்ஜி சாடல். தகுதியான வாக்காளர்களையும் இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. இலங்கையின் நுவரெலியா கிரெகரி ஏரியில் நீர் விமானம் விழுந்து விபத்து. விமானம் தரையிறங்கும் போது நிகழ்ந்த விபத்தில் விமானிகள் 2 காயமடைந்ததாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 320 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை 560 ரூபாய் குறைந்தது. ஜனவரி 10ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் புதுவை, காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டம் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.